welcome back to Life Wonder. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா CBSE Class 9 ஹிந்தியோட Chapter 6 தான் பார்க்க போறோம் with Tamil explanations. Let's get started. So, இந்த சாப்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேரே பச்பன் கே தின். ஸோ இந்த சாப்டரோட ரைட்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவி வர்மாஜி. ஸோ இவங்க வந்து உத்தரப்பிரதேஷில் பிறக்கிறாங்க. ஃபருக்காபாத் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து பிறக்கிறாங்க 1907. ஸோ வந்து அவங்களோட எஜுகேஷன் வந்து தீக்ஷா பிராக் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து முடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு வெல் நோன் ரைட்டர் ஹூ ஹாஸ் லைக் அச்சீவ் யூனிக் சக்ஸஸ் இன் லைக் போத் ப்ரோஸ் அப்புறமா வந்து போயட்ரி ஜானர் ஆஃப் லிட்ரேச்சர். அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வந்து ஷி மேட் லைக் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஃபார் த எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ். அதுக்கப்புறமா 1987 வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெத் நடந்துச்சு. ஸோ மகாதேவ் வர்மாஜி எழுதின சில ரொம்ப மெயினான ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோன்னா காவிய சங்கரா அப்படின்னா வந்து போய்ட்ரி கலெக்ஷன்ஸில் நிஹா, ரஷ்மி, நிர்ஜா, யாமா, திப்ஷிகான் இருக்குது. அதுக்கப்புறமா கத்திய ரச்சனாயி அப்படின்னா வந்து ப்ரோஸ் ஒர்க்ஸில் பார்த்தோன்னா அதித் கே சலச்சித்ரா, ஸ்மிருதி கி ரேகாயே, ஸோ பத் கே சாத்தி, ஸ்ரிங்க்லா கி கடி, அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ கட்டின் சப்தம் கே பார்த்தோன்னா வந்து பரம்தாம் அப்படின்னா வந்து ஸ்வர்கன் அர்த்தம், ஹெவன் அர்த்தம். பிரதிஷ்டித் அப்படின்னா வந்து சம்மானித், ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. வைஸ் சான்சலர், ஸ்கூல் பற்றி அப்படின்னா வந்து அதாவது வைஸ் சான்சலர் தான் சொல்லுவாங்க. நிராஹார் அப்படின்னா பினா குச் காயே பி, லைக் வித்தவுட் ஈட்டிங் ஆர் ட்ரிங்கிங் எனி திங். அதுக்கப்புறமா ஃபூல்னா வந்து தாபே ஆர் ராங்கே சே பனி எக் தாத்து, ஸோ மெட்டல் தட் இஸ் மேட் ஆஃப் காப்பர் இல்லைனா டின் வச்சு பண்ணுறது. पदक அப்படின்னா धातु का गोल टुकड़ा जो पुरस्कार के रूप में दिया जाता है. வந்து ஒரு ரவுண்ட் பீஸ் ஆஃப் மெட்டல் விச் இஸ் கிவன் அஸ் ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறது. லஹரி அப்படின்னா வந்து ரங் பிரங்கி தாரியா வாலி சாடி அப்படின்னா வந்து சாரி வித் லைக் கலர்ஃபுல் தாரியானா கலர்ஃபுல் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து பாட்கா சார்னா வந்து சாப்டரோட சம்மரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ரைட்டர் வந்து மகாதேவ் வர்மாஜி வந்து இந்த ஸ்டோரியில் வந்து அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் டைம்ஸை பற்றி அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து அவங்களோட வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 200 years கழிச்சு தான் வந்து மகாதேவ் வர்மாஜி தான் ஃபஸ்ட்டு கேர்ளாக பிறக்கிறாங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கும் ஹிந்திக்கும் வந்து ஒரு சம்மந்தமும் கிடையாது. பட் ஆனால் அவங்க அம்மா தான் அவங்களுக்கு வந்து சன்ஸ்கிருத், ஹிந்தி அண்ட் அங்கிரேஜின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹிந்தியில் வந்து பார்த்தோன்னா பஞ்சதந்திர ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து ஹிந்தியில் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த நிறைய லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. அப்புறமா வந்து உருது, ஃபார்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மாலிக் சாஹிப் வருவாங்க. ஸோ அந்த டைம் வந்து ஷி யூஸ் டு ஹைட் பினித், ஏதாச்சும் ஒரு இதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து உருது, ஃபார்சி படிக்கிறதுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருந்ததே இல்லை. அது இல்லாமல் அவங்க வந்து காலேஜ் டைம்லேயும் இருந்தப்போ சரி, ஸ்கூல் டைமில் இருந்தப்போ சரி, அவங்களை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸோட எஜுகேஷன் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு அவங்க வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. ஸோ மகாதேவ் வர்மாஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க முலாக்காட்னா வந்து அவங்க பார்க்குறாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி நினச்சி யார் கூடனா வந்து சுபத்ரா குமார் சாமன்ஜி வந்து பார்க்குறாங்க. ஸோ அங்கே அந்த சாத்ராஸ் அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் பிகாஸ் இந்தியான்றது இட் இஸ் அ கண்ட்ரி வித் லைக் வாஸ்ட் ரிலீஜியன், அந்த மாதிரி நிறைய கல்ச்சர்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு. அதனால அந்த ஸ்கூல் வந்து இட் வாஸ் அ வாஸ்ட் ஸ்கூல். எங்கே வந்து எல்லா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 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 ஹார்மோனி க்ரியேட் பண்ணுச்சு, அதுவும் இல்லாமல் ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுச்சு ரைட்டருக்கு. ஸோ அந்த டைமில் ஸ்கூல் டைம்ஸில் வந்து மகாதேவ் வர்மாஜி வந்து ரொம்ப சிப்பி தர ஹைட் பண்ணி அவங்க வந்து கவிதா போயம்ஸ் தான் எழுதுவாங்க. ஒரு சுபத்ரா குமாரி சாமன்ஜி வந்து அதை பார்த்த உடனே அவங்க வந்து ரைட்டரை வந்து இன்னும் மகாதேவ் வர்மாஜி வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து போயம் ரெசிடேஷன் காம்படிஷன் எப்போ இருந்தாலுமே வந்து மகாதேவ் வர்மாஜி தான் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவாங்க. ஒரு தடவை அவங்களுக்கு வந்து ஒரு சாந்தி கே டுக்குடா கட்டோரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வந்து நம்ம முன்னாடி படித்த மாதிரி ஒரு
ஒரு ரவுண்ட் பீஸ் ஆஃப் மெட்டல் மாதிரி ஒரு இருக்கும் விச் இஸ் கிவன் லைக் அ ப்ரைஸ். அதை வந்து ஒரு காந்திஜி கிட்ட பார்க்கும்போது காந்திஜி வந்து அப்புறம் இதை எனக்கு கொடுத்துருனோடனே வந்து அவங்களுக்கும் வந்து ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ஏன்னா ஏன்னா காந்திஜி இந்த மாதிரி சொல்வார், இந்த மாதிரி வந்து உனக்கு ஃப்ரீடம் ரொம்ப பிடிக்கும் தானே, நீ உன்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கண்ட்ரி வந்து சுதந்திரத்தை லைக் ஃப்ரீடம் ஆகும் தானே, சரி ஓகே நீ அந்த இது என்கிட்ட கொடுனோடனே அந்த டைமில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மகானை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து இது வந்து நெக்லெக்ட் பண்ணணும், நம்ம வந்து இதில் கொடுக்க முடியாது நம்ம சொல்ல முடியாதுன்னொடனே காந்திஜி கேட்ட உடனே வந்து மகாதேவ் வர்மாஜி அவங்களுக்கு அப்போ அந்த டைமில் கிடச்ச அந்த ஒரு ப்ரைஸ் அப்படியே போய் கொடுத்துருவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ரைட்டரோட வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நவாப் சாஹப், ஸோ அவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. ஸோ என்னதான் இப்போ ஹிந்து முஸ்லீம் பிரித்தாலுமே வந்து அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப திக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ நவாப் சாஹப் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மகாதேவ் வர்மாஜியோட சின்ன அவங்களோட ஸ்மால் பிரதருக்கு நேம் வச்சதே வந்து நவாப் சாஹப் அவங்க ஃபேமிலி தான். அந்த மாதிரி இது வந்து ஒரு யூனிட்டி, அதுக்கப்புறமா இப்போ இருக்க ஒரு பிரதர்ஹுட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா நான் வந்து லாங்குவேஜ் ஸ்டடி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து விலோம் ஷப்ஸ் வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. வித்வான்னா அது ஸ்காலர்னு அர்த்தம், மூர்க்குனா வந்து அதுக்கு ஆப்போசிட்னா ஃபூல்னு அர்த்தம், அனந்த்னா வந்து இன்ஃபினைட் போயிட்டே இருக்கும், ஸோ அந்தனா வந்து ஒரு எண்ட் வந்துடும். ஸோ நிரபராதினா ரொம்ப இன்னசென்ட், அப்ராதினா வந்து த ஒன் ஹூ மேட் மிஸ்டேக் அவங்களாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தண்ட் அப்படின்னா வந்து பனிஷ்மெண்ட், புரஸ்கார்னா வந்து கிஃப்ட் அந்த மாதிரி. சாந்தினா வந்து சைலண்ட், அசாந்தினா சைலண்டே இல்லாமல் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உப்சர்க் பிரத்யய், அதுக்கப்புறமா வந்து மூல் ஷப்ட். ஸோ மூல் ஷப்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ மெயின் வேர்ட் தான் மூல் ஷப்ட் சொல்லுவாங்க. பிரத்யய்னா எந்த ஒரு வேர்டு வந்து லாஸ்ட்டாக சேவ் லைக் சஃபிக்ஸ் சொல்லுவாங்க. உப்சர்க்னா வந்து ப்ரெஃபிக்ஸ் சொல்லுவாங்க, இது வந்து முன்னாடி சேருதோ அதை நம்ம வந்து ப்ரெஃபிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிராகாரி அப்படின்னா அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, நிறு தான் உப்சர்க் முன்னாடி, ஆஹா தான் மூல் ஷப்ட், பிரத்யேல ஈ பின்னாடி வரும் பாருங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சம்பிரதாய் வரும், சம்பிரதாய் இக்தா, ஸோ சம்பிரதாயிக்தா, சம்பிரதாய் வரும், இக் வரும், தா வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரசன்தா, ஸோ அப்ரசன்தா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பனா ப்ளஸ் பண்ண வரும், ஸோ அப்பனா ப்ளஸ் இதுலேருந்து ஒன்று வரும், ஸோ அப்பனா ப்ளஸ் பண்ண வரும். இதில் வந்து பார்த்தோம்னா கினாரி தார் இருக்குல்ல, ஸோ வந்து கினாரி ப்ளஸ் தார் வரும். இங்கே வந்துச்சுன்னா ஸ்வதந்திர ப்ளஸ் தா வரும். இந்த மாதிரி உப்சர்க் பிரத்யய் கண்டிப்பாக வரும்லாம் இல்லை, கண்டிப்பாக எக்ஸாமில் கிராமரில் 5 மார்க்ஸ் வந்து உப்சர்க் பிரத்யய் வந்து கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதே விதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த வேர்ட்ஸை நீங்கள் வந்து விக்ரஹா, ஸோ விக்ரஹா பண்ணி எழுதுன்னு வந்து சமாஸ் கண்ணாம் எழுதணும். இப்போ வந்து பரம் தாம் அப்படின்னா வந்து பரம் தாம் ஹெஞ்சோ, ஸோ ஸ்வர்க், ஸோ அந்த ஹெவன் வீடு சொல்லுவாங்க, அதான் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து என்ன சமாஸ் நேம் அப்படின்னா வந்து பகுவிரிகின்னு எழுதணும். குல் தேவினா வந்து குல் கி தேவி, தட் இஸ் தத்புருஷ் வரும். பெஹலே பெஹல்னா சப்சே பெஹல், சப்சே பெஹலே தட் இஸ் அவ்யயீபா. அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமாஸ் காணாமல் வருது. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக உட்காந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் சமாஸும் வந்து 5 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின், தட் இஸ் இதில் வந்து ஒன்றுமே நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த சமாசிக் பத்து வந்து பிரித்து வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாமே ஒரே இதுதான். ஸோ இதை நம்ம வந்து துவந்த் சமாஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா பரம் தாம் அப்படின்னு பாருங்க, பரம் ஹேஞ்சோ தாம். துர்கா பூஜானா வந்து துர்கா கி பூஜா வந்து துவந்த் சமாஸ்னா இதுதான். பூஜா பாட்னா பூஜா ஆர் பாட். இப்போ வந்து உருது ஃபாரஸ்னா உருது ஆர் ஃபாரசி, இந்த மாதிரி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் செஞ்சு எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். இதுக்கு மேலே அவங்க நிறைய சாப்டர்ஸோட அப்லோட் பண்ணணும்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.